வணக்கம். இந்த கல்வியாண்டுல 2025-26 கல்வியாண்டுக்கு முதல் நாளைக்கு 10ஆம் வகுப்புக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து மாணவிகளையும் வருகை நம்ம வரவேற்கிறோம். வீட்டுல இருந்தீங்க எல்லாரும் தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இதே மாதிரி வீட்டுல இருந்தோம். பேர் லீலம். இப்ப இந்த லீலா வீட்டுல இருந்துட்டு டிவி பார்த்தாங்க, நல்லா டிவி பார்த்தாங்க. அப்புறம் எப்ப பார்த்தாலும் அவங்க அம்மா மொபைல், அதை விட்டாச்சுன்னா அவங்க அப்பா மொபைல், இதுல எடுத்து நிறைய கேமு, வாட்ஸ்அப், பேஸ்புக் இதெல்லாம் பார்த்தாங்க. சரி, பார்த்துக்கிட்டே இருக்கிறா. ஒரு காலகட்டத்துல பார்த்துக்கிட்டே இருக்கிறவளுக்கு என்ன ஆச்சு? இப்ப இது என்ன இருக்கு? இப்ப எங்களை கெட்டி போட்டுச்சு, அப்படிதானே? இப்ப கெட்டியாச்சு. எதெல்லாம் வச்சு கெட்டி இருக்குதுப்பா? இப்ப எதெல்லாம் வச்சு கெட்டி இருக்குது? இதே மாதிரிதான் நீங்க இங்க இருந்து 9th கிளாஸ் முடிஞ்சு போகும்போது நல்லா ஃப்ரீயா போனீங்க. ஏன் ஃப்ரீயா போனீங்க? பரீட்சையெல்லாம் எழுதி படிச்செல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயா போனீங்க. ஃப்ரீயா போன உங்களை இப்ப எப்படி அனுப்பியிருந்தோம்? ஃப்ரீயா அனுப்பியிருந்தோம். அப்புறம் அந்த பொண்ணு லீலா முதல் நாள் டிவி பார்த்தா. முதல் நாள் என்ன பார்த்தா? டிவி பார்த்தா. சரி, அப்புறம் அடுத்தவங்களுக்கு டிவி பார்த்து போர் அடிச்சு போச்சு. போர் அடிச்சு போனாங்கல்ல, அப்படி அடுத்த நாள் அவங்க அம்மா கிட்ட மொபைல் வாங்கி, அவங்க அம்மா ஃபர்ஸ்ட் நாள் ரொம்ப சத்தம் போட்டாங்க. ஆனா அவ என்ன கேட்கல. அதான் சரி அப்படியே ஃபர்ஸ்ட் நாள் மொபைல் போயிருக்கல. அதனால அவங்க அம்மாவே மொபைல் கொடுத்துட்டாங்க. ஏன்னா கொஞ்ச நேரம் இவ ரொம்ப படாப்படுத்திக்கிட்டு இருக்கிறதுனால என்ன செஞ்சுட்டாங்க, மொபைல் கொடுத்தாச்சு, போதாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த நாள் இப்ப என்ன பண்ணுதோ, என்ன பார்த்தா இது வந்து மனசுக்குள்ள டிவி ஆயிடுச்சு. டிவிக்குள்ள போகும். அடுத்து என்னது? செல்போன்ல நிறைய செல்போன்ல போன் பார்த்தாங்க. வெறும் போன் மட்டும் தான் பார்த்திருக்காளா? எங்கெல்லாம் பார்த்திருப்பா? வாட்ஸ்அப் நேரம் பார்த்தாவே பொம்பளை பிள்ளைங்க வாட்ஸ்அப், பேஸ்புக், நிறைய ஸ்டேட்டஸ் இதெல்லாம் வைக்கிறது. அடுத்த பசங்கன்னா கேம் விளையாடுறது, வாட்ஸ்அப் பார்க்கறது. சோ இப்ப இங்க அடுத்தது என்ன ஆச்சுன்னா, இந்த பொண்ணு என்ன பண்ணா, டெய்லி வழக்கமா எல்லா நாளும் உங்க அம்மா உடனே ஒரு வேலை சொல்றாங்க. அவங்க அம்மா வேலையை செய்யாம அவங்க அம்மா கிட்ட திட்டு வாங்கிட்டா. அவங்க அம்மா சொன்ன வேலையை செய்யாம செஞ்சுட்டா. அவங்க அம்மா கிட்ட திட்டு வாங்கிட்டா. திரும்ப அவங்க அப்பா வேலை செய்வாங்க. உடனே அவங்க அப்பா சொல்ற வேலையை செய்யாம அவங்க அப்பா கிட்டயே திட்டு வாங்கிடுச்சு. இப்போ அவங்க மனசுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு? அவங்க அப்பா திட்டாங்க. ஏன் திட்டினாங்க? அவ எந்த வேலையுமே கீழ்படியல. அதே மாதிரி அம்மா திட்டினாங்க, அம்மாவுக்கு எந்த உதவியுமே செய்யல. ஆனா நீங்க எல்லாரும் எங்க இருந்திருக்காங்க? அவங்க எல்லாருமே வீட்ல இருந்திருக்கீங்க, ரொம்ப ஃப்ரீயா இருந்திருக்கீங்க. இப்போ நீங்க ஸ்கூலுக்கு வந்தாச்சு. இப்போ உங்க மனசுக்குள்ள என்னெல்லாம் இருக்குது? டிவி பார்த்த ஞாபகம் இருக்குது, அடுத்த மொபைல் பார்த்த ஞாபகம் இருக்குது, சேட்டை பண்ணி கீழ்படி ஞாபகம் அந்த குணம் இருக்குது, எல்லா குணமும் இருக்குது. இன்னைக்கு அவ முதல்ல ஸ்கூலுக்கு வந்தாச்சு. ஸ்கூலுக்கு வந்த உடனே இது எல்லாம் அவங்க பாடம், டீச்சர் பாடம் எடுக்கிறாங்கல்ல, அப்படி பாடம் நடக்கிறதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, எல்லாம் ஸ்கூலுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? இப்ப நேரம் உங்க வீட்டுல இருந்து நேரம் ஸ்கூலுக்கு வந்த உடனே எல்லாம் பாடம் நடத்தி எல்லாம் ரொம்ப அழகாக படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. படிக்க ஆரம்பிச்சது உங்கள்கிட்ட இருக்கிற அந்த தேவையில்லாத குணங்கள்லாம் என்ன செஞ்சுட்டு காணாம போச்சு. தேவையில்லாத குணங்கள் இல்லாம தேவையான நல்ல சூப்பரான குழந்தை வச்சு நிறைய படிக்க ஆரம்பிச்சிடணும். நிறைய என்ன செஞ்சிருந்தோம்? படிக்க ஆரம்பிச்சிடணும். சரியா? சரி, உட்கார்ந்து இருக்கிறோம். தேர் முடிஞ்சு நீங்க வந்தாச்சு. அவங்க வந்த உடனே ஒருத்தர் மேல ஒருத்தியாங்க இப்படி இது 2 பேரும் நீங்க ஃப்ரீடமா இருப்பீங்க. ஃப்ரீடமா இருக்கிற ஒருத்தி இந்த லீலா இந்த ஷக்கிலா மேல என்ன செய்யறா? இடிச்சிட்டான். இடிச்சிட்டோடனே அவங்க 2 பேருக்கும் ஒரு நெருப்பு வந்துச்சு.
வெறுப்பு வந்தோடனே இன்னொருத்தி என்ன பண்ணிட்டா, உடனே இவளும் போய் வேகமா அவன்கிட்ட பயங்கரமா சண்டை போயிடும். சண்டை போட்ட உடனே 2 பேருக்கும் பிரச்சனை வந்துச்சு. 2 பேருக்கு சண்டை. இப்ப 2 பேருக்கு என்னது, ஒருத்தர் பேச மாட்டாங்க, ஒருத்தர் விஷயம் மாட்டாங்க, பேச மாட்டாங்க. உடனே இது நீட்டா டீச்சர்ட்ட வர டீச்சர்ட்ட வந்துட்டா டீச்சர்ட்ட வந்து சொல்லும். இப்ப 2 பேரும் டீச்சர்ட்ட வந்து சொல்லி டீச்சர் வந்து அவங்களுக்கு என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு இப்படிலாம் பண்ணக்கூடாது, நாம கிளாஸ்ல இருக்கிறவங்க, அதனால என்ன செய்யணும், ஒற்றுமையாதான் இருக்கணும், தெரியாம அடிச்சா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும், மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி டீச்சர் அப்படின்னு சொல்லி 2 பேரும் செஞ்சுட்டாங்க. சரி டீச்சர் சொல்லி செஞ்சுட்டாங்க. 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க பிரச்சனை தீர்வாயிட்டு. அப்போ நீங்க உங்கள்கிட்ட இந்த அகாடமிக் இயர் ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அது உங்க ஆசிரியர் கிட்ட சொல்லணும். என்ன செய்யும், அந்த பிரச்சனைகள் உடனே தீர்வை கண்டுபிடிக்கணும். அதை என்ன செய்யக்கூடாது, எல்லாருமே வகுப்புல படிக்கிற எல்லாருமே யாரும் என்ன இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் தான், சரியா? அதனால பிரச்சனைகள் வராம நீங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறுமையா சகிப்புத்தன்மையோட இருக்கணும். அப்படியாதான் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்ய முடியும், நண்பர்களாக இருக்க முடியும். ஆக இந்த ஆண்டு நீங்க எல்லாரும் எப்படி இருக்கணும், 2 பேரும் சண்டை போட்டு ஒரு பிரச்சனைக்குரியவங்களா மூஞ்ச திருப்பிக்கிட்டு அங்க திருப்பி இங்க திருப்பிக்கிட்டு போகாம எப்படி இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும். அப்படி மனசுல நீங்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்ல ஒற்றுமையா இருந்தாதான் மனசுக்குள்ளே எந்த விதமான கஷ்டமும் இருக்காது. அப்படி இருக்கிற சூழல்ல தான் உங்களால நல்லா படிக்க முடியும், சரியா? இந்த மாதிரி எதுவும் வராம நான் வந்து நல்ல ஒரு அன்போட பொறுமையோட எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் அப்படிங்கிறது இந்த தொடக்க நாள்ல நீங்க முடிவு. ஓகேவா? எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்.